இந்த 5 விஷயம் உங்க வெப்சைட்ல இல்லனா, உங்க வெப்சைட் வெறும் ஒரு டிஜிட்டல் போஸ்டர் தான். அதனால உங்க பிசினஸ்க்கு எந்த யூஸும் இல்ல. கிளியர் கால் டு ஆக்ஷன். கஸ்டமர் உங்க வெப்சைட்ட விசிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்ங்கிறது கிளியரா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், புக் நவ் இல்லனா கான்டாக்ட் அஸ், கால் அஸ். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ங்கிற மாதிரி என்ன அவங்க அடுத்த பண்ணுங்கிறது கிளியரான பட்டனில் இருக்கணும். ஃபாஸ்ட் லோடிங் ஸ்பீட். உங்கள் வெப்சைட்டில் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா வெறுப்பாகி கிளைண்ட் வேறு வெப்சைட் போயிடுவாங்க. ஸோ வெப்சைட் ஸ்பீடை எப்போவுமே ஆப்டிமைஸ் பண்ணிட்டே இருங்க. மொபைல் ஆப்டிமைசேஷன். 80% ஆஃப் யூசர்ஸ் உங்களோட வெப்சைட்டை மொபைலில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட வெப்சைட்டை மொபைலுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிள் அண்ட் கிளியர் கண்டென்ட். உங்கள் வெப்சைட் கிளட்டராக இருந்துச்சுன்னா பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னே புரியாது. ஸோ உங்கள் கண்டென்ட்டை ரொம்ப சிம்பிளாகவும் கிளியராகவும் கொடுங்க. ட்ரஸ்ட் எலிமெண்ட். டெஸ்டிமோனியல், ரிவ்யூ, கேஸ் ஸ்டடி, அவர் கிளைண்ட்ஸ், இந்த செக்ஷன்லாம் உங்கள் வெப்சைட்டில் இருக்கும்போது அதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான வெப்சைட், லேண்டிங் பேஜ், ஆன்லைன் ஸ்டோர், இந்த மாதிரி என்ன ரிக்வயர்மெண்ட் இருந்தாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.